நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024. இந்த தேர்வுக்கு இன்னமே ஒரு 30 நாட்கள் தான் இருக்குது. இந்த 30 நாட்களை நீங்கள் வந்து எப்படி படிக்கணும், ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்க்கலாம். புக் லிஸ்ட்டும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னமே டைம் வந்து இருக்குது. ஆகஸ்ட் 17 வரைக்குமே வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒன்று நீங்கள் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து மந்த்லி 7,500 நீங்கள் 10 மாதங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது பார்க்குறப்ப நீங்கள் ஃப்ரீ கோச்சிங்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், சரிங்களா? சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில் 3 பிளேஸில் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு வருடமாக நம்ம படிச்சுட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சரியாக போகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இருக்கும், சரிங்களா? இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரெஷராக கூட இருக்கலாம், நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த ஒரு 30 நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 to 10 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன படிக்கணும், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுன்றதை பார்ப்போம், என்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றதை பார்ப்போம். ஸோ நிறைய புத்தகங்கள் நான் சொல்ல போகிறது இல்லை, சரிங்களா? வரிசையாக உங்களுக்கு நிறையா புக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். புக் லிஸ்ட்டு கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரிக்கே வந்து 10-20 புக் கூட கொடுக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம இந்த லிமிட்டட் டைமில் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து பார்ப்போம். இந்த எக்ஸாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ கொள்குறி வினாக்களாக வந்து இருக்கும். அது எம்சிக்யூ டைப்பில் இந்த கேள்வித்தாள் வந்து இருக்கும், சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 100 கேள்வி இருக்கும். ஓகே, 100 கேள்விகள் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் இருக்குது. ஓகே, அப்போனா நம்ம மினிட்ஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 120 மினிட்ஸ் இருக்குது, சரிங்களா? 100 கேள்வி 120 நிமிடங்கள் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, 100 கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 90 கேள்வி உங்களுக்கு பொது அறிவு தாளில் இருந்து கேட்பாங்க. பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. 10 கேள்வி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசாட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணிதம் சார்ந்த கேள்விகளாக வந்து கேட்பாங்க, சரிங்களா? மொத்தம் 100 கேள்வி கேட்குறாங்க. 90 கேள்வி உங்களுக்கு ஜிஎஸ்லேருந்து கேட்குறாங்க, 10 கேள்வி உங்களுக்கு கணிதம் மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து போட்டி வந்து கிடையாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்ல. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேசிக்கான ஒன்று தான். இப்போ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நான் முதல்வன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. எந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கவங்களும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண யாரும் எழுத மாட்டாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதின யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்க. வேற என்ன இருக்குது, ஐபிபிஎஸ் இருக்குது, ஐபிபிஎஸ் கிளியர் பண்ண யாரும் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. வேற போலீஸ் எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி எக்ஸாம் எழுதின யாரும் எழுத முடியாது. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு தேர்வாக கூட இருக்கலாம், வேறு என்ன கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அரசு வேலை வாங்கியிருக்கலாம், இல்லை எப்படியா இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் முன்னாடியே ஃபுல் டைம் கோச்சிங் எடுத்தவங்களும் என்ன பண்ண முடியாது, இந்த தேர்வு வந்து எழுத முடியாது. அதனால் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்ல, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது, சரிங்களா? என்ன அப்படின்னா பொதுவாகவே இப்போ வந்து எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஐபிபிஎஸ் மாதிரி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிசி கூட சொல்லலாம். டிஎன்பிசியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 25 கேள்வி வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அப்போ டிஎன்பிசிக்கு நல்லா படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லாவே மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, பேங்கிங் படிக்கிறவங்க, டிஎன்பிசி கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே மேக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த நான் முதல்வன் எக்ஸாமில் இந்த சிசாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சிசாட் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யூபிஎஸ்சிக்கான இந்த எக்ஸாமில் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களோ, பேங்கிங் படிக்கிறவங்களோ, டிஎன்பிசி படிக்கிறவங்களோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக இவங்க, அதாவது உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம வந்து பாராட்டணும். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல ஸ்கீம். ஓகேங்களா? எத்தனை மாநிலம் பண்ணுறாங்கன்னு தெரியல, தமிழ்நாடு மாநிலம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே கூட நம்ம ஏனோ தானோ அப்படின்னு பண்ணாமல் ஆக்சுவலாக உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்னுமே வந்து உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கரெக்டான பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக இப்படி தான் வந்து வைக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறப்ப யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்கா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸு, இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸு, இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்வியூ. ஓகே, ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு குவாலிஃபையிங் பேப்பராக தான் நமக்கு என்ன இருக்குது, மேக்ஸ் தேவைப்படுது. ஓகே, ப்ரிலிம்ஸில் ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் தேவைப்படுதே ஒழிய வேறு மெயின்ஸில் இருக்க 9 பேப்பரில் ஒரு பேப்பரில் கூட
மேக்ஸ் வராது. இன்டர்வியூவில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருந்தால் மேபி மேக்ஸ் பற்றி கேட்பாங்க, இல்லைனா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ்ல உங்களுக்கு மேக்ஸ் வராது. ஓகே, அப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இந்த சிசாட்டோட அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ண முடியாது, ஜிஎஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த தேர்வு வந்து கரெக்டாகவே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு படிக்கிறவங்களுக்கு சாதகமாக தான் இந்த தேர்வு வந்து இருக்குது. கரெக்டாக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த பேட்டர்ன் வச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். சரிங்களா? ஆக்சுவலாக யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னது, ஜிஎஸ் மட்டும் தானே உங்களுக்கு. இப்போ மெயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து மெயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லையுமே பொது அறிவு சார்ந்து தான் வரப்போகுது. எங்கேயுமே மேக்ஸோ ஒன்றுமே வரப்போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஓகே, ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள், இந்த ஒரு 30-35 நாட்கள் வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது. 1/3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். இந்த நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிப் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீல்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றத இருக்குது. அப்போ எல்லா கேள்வியும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் கம்மியாக படித்தாலும் நீங்கள் தரமாக படிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எம்சிக்யூ கொஸ்டினாக தான் இருக்கும். எஸ்ஏ மாதிரி கேள்விகள்லாம் இருக்காது. எல்லா கேள்வியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்வி, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். சரியா? இது ஒன்று. அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான டைம் 2 மணி நேரம் இருக்குது. 100 கேள்வி கேட்பாங்க. ஜிஎஸ்லேருந்து 90 கொஸ்டின்ஸும் சிசாட்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் கேள்வித்தாள்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து தமிழ்லையோ அப்படிலாம் இருக்காது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலத்தில் மட்டும்தான் கேள்வித்தாள் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் எம்சிக்யூ டைப்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த கேள்வி தெரியலனா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து ஆப்ஷன்ஸில் எது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா, சிஐசியா, யூபிஎஸ்சியா, ஃபினான்ஸ் கமிஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வந்து இருக்கும். ஓகே, ஒரு எம்சிக்யூ டைப்பில் தான் கேள்வி வந்து உங்களுக்கு எல்லா 100 கேள்வியுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிகினராக இருப்பீங்கன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகே, இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நமக்கு ஜிஎஸ்லேருந்து 90 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா, சிசாட்லேருந்து 10 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோமா, அந்த 90 கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தலைப்புகள்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய இந்த 7 தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு 90 கேள்வி கேட்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 கேள்வி கேட்பாங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்ல என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குன்றது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேருந்து கேள்வி கேட்பாங்க, ஜாகிரஃபிலேருந்து கேள்வி கேட்பாங்க, இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்புலேருந்து கேள்வி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க, என்விரான்மெண்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு ஒரு பேசிக் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த பாடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஜிஎஸ் 90 கேள்விகள் உங்களுக்கு இந்த பாடத்துலேருந்து கேட்பாங்க. ஒரு 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணிதம் சார்ந்த ரீசனிங், ஆப்டிடியூடு, ஸோ இதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். இந்த டாபிக்ஸ் இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன புக்கு படிக்கணும், என்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய சிலபஸை கவர் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ பெரிய சிலபஸை கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தாவே ஹிஸ்ட்ரிக்கு நிறைய புத்தகம் படிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம பிரிக்கலாம், மிடிவல் சமகால இந்திய வரலாறு நம்ம பிரிக்க முடியும், மாடர்ன் நவீனகால இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏன்ஷியன் இந்தியாவுக்கு எடுத்தாவே நிறைய புக் சொல்லலாம், மிடிவல் இந்தியாவுக்கும் நிறைய புக் சொல்லலாம். சரிங்களா? மாடர்ன் இந்தியாவுக்கும் நிறைய புக் சொல்லலாம். இதில் நிறையா, அதாவது யூபிஎஸ்சிக்கான புக் லிஸ்ட்டை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும், அதை சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதை பார்ப்போம். பட் ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப என்சிஆர்டி படிக்கிறதா, ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறதா அப்படின்னு இதில் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் புத்தகங்கள் தேடினீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இந்த சிலபஸை வந்து உங்களால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் புக்ஸ் தான் தேடிக்கிட்டு இருப்பீங்களே ஒளி என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து படிக்க மாட்டோம். அதனால் ஸோ இந்த டாப்பிக்கு எந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க
சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐஎன்எம்மாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடோட சமச்சீர் புத்தகம், தமிழ்நாடு ஸ்கூல் இருக்குல்ல, தமிழ்நாடு ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் போர்டு புக் இருக்குல்ல, ஸ்டேட் போர்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய சமச்சீர் புத்தகம், ஓகேங்களா. சமச்சீர் புக்கில் 11th புக்கு 12th புக்கு, சரிங்களா. இந்த புத்தகம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புக்கே வந்து ஆக்சுவலாக பெரிய புக்கு தான். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து, ஆனால் இதை நான் உடனே படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், சரிங்களா. அது உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ ஒவ்வொரு பாடமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறீங்க, ஐவிசி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 11th புக்கில் வந்து ஐவிசி இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு சாப்டராகவே கண்டிப்பாக ஐவிசி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐவிசி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குன்னா அந்த புக் பேக் நீங்கள் பாருங்கள், புக் பேக்கில் வந்து நிறைய கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த கேள்விகள் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் பார்க்குறப்ப இவங்க எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்த ஏரியா முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா. நீங்கள் புக் பேக் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்டானது நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் படிங்க. இப்போதைக்கு அதுதான் பண்ண முடியும். ஸோ அதனால் முக்கியமான பாடங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 11th புக்கில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து மிடிவல் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th புக்கில் வந்து கவர் ஆகும். 12th புத்தகம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் சமச்சீருடைய 12வது வகுப்பு புத்தகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்து கவர் ஆகும், சரிங்களா. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அதான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அது உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த 2 புத்தகம் நீங்கள் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. வேறு எந்த புக்குமே வேணாம், நான் வந்து என்சிஆர்டி புக் படிக்கலாமா, இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் பிபின் சந்திரா படிக்கலாமா, ஸ்பெக்ட்ரம் படிக்கலாமானா படிக்கலாம். டைம் வேணும்ல. இந்த 30 நாளில் என்ன ஒரே புக்கேவா இந்த ஹிஸ்ட்ரி மட்டுமா படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, பாசிபிள் இல்லை. அதனால் நீங்கள் புத்தகத்தெல்லாம் தேடுறதை விட்டுட்டு இந்த புத்தகம் மட்டும் நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையாகவே இந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. நல்ல தரமான புத்தகமாக தான் இது வந்து இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் படிக்கலாம், ஓகே. ஸோ அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப எம் லக்ஷ்மிகாந்த், இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். அதாவது நிறைய புக் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்குன்னு ஒரு புக் வந்து இருக்கும், ஓகேங்களா. அது வந்து இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்சிஆர்டி புக்கு தான், ஓகே. என்சிஆர்டி புக் படிக்கலாமா வேணாமா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்சிஆர்டி புக் நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா. என்சிஆர்டி புக் படித்தாலுமே இவங்க என்சிஆர்டி புக் மட்டும் வந்து கண்டிப்பாக பத்தாது உங்களுக்கு, ஓகேங்களா. கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் பாலிட்டி பை எம் லக்ஷ்மிகாந்த்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நீங்கள் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இதுவுமே சின்ன புத்தகம் கிடையாது, பெரிய புத்தகம். இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், சரிங்களா. ஸோ அதையும் கூட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குல்ல. இப்போ வரலாறுனா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நமக்கான ரெஸ்யூம் கொண்டு போகிறோம்ல. இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ சரத்குமார் அப்படின்னா இப்போ என்னுடைய நேம் இருக்குது, என் பேர் சரத்குமார், நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இது, நான் இங்கே பிறந்தேன், ஸோ நான் இது படித்தேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரலாறு, ஒரு இது இருக்கு இல்லையா, டேட்டா பேஸ் இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்புக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, சரிங்களா. அதை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்போ, அதோட ஹிஸ்ட்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு. நீங்கள் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இண்டி ஆக்ட், ஸோ உங்களுக்கு அமெண்டிங் ஆக்ட் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, ஓகே. இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், அடிப்படையாக நீங்கள் படிச்சிடலாம், சரிங்களா. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிகாந்த் புக்கில் அந்த பாடம் நீங்கள் வந்து படிங்க. அதுக்கடுத்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, இதுக்கான இந்திய அரசியலமைப்போட ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அதோட மேக்கிங் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அது சேலியன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரையாம்பிள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், சரிங்களா. ப்ரையாம்பிள்ன்ற பாடம் இருக்கும். அதுக்கடுத்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்க்குறப்ப சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓவராலாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ரையாம்பிள் அப்படின்றது முக்கியமான பாடம். யூனியன் டெரிட்டரி அப்படின்றதும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், முக்கியமாக தோன்றதை நீங்கள் வந்து படிங்க. சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆர்டிகல் 9 வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஆர்டிகல் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமானதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரையாம்பிள் இருக்கும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி இருக்கும், சிட்டிசன்ஷிப் இருக்கும், சரிங்களா. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஆர்டிகல் 5லேருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் இருக்கும். இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு பாடம் வந்து இருக்கும். இந்த அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல்
முதல் 35 வந்து வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இந்த பாடம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும். ஸோ நான் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, டிபிஎஸ்பினா என்ன, இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜஸ்டிசபிள்னா என்ன, நான் ஜஸ்டிசபிள்னா என்ன. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை இருக்குன்னு வச்சுப்போமே, அடிப்படை உரிமை வந்து ஒரு வயலேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆர்டிக்கல் 19 ஓகேவா. ஆர்டிக்கல் 19 அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது கொடுக்குது ஓகேவா, பேச்சுரிமை அப்படின்றது கொடுக்குது. சப்போஸ் அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து பேசக்கூடாது, உனக்கு வந்து அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்கள் பேச்சு உரிமையை வந்து தடுக்கிறாங்க, அரசு சார்ந்த அமைப்போ ஏதோ உங்களை வந்து பேச விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கான அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுது இல்லையா. நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டிக்க முடியும். ஓகே. ஸோ நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப எடுத்தோடனே ஒரு வழக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. கீழமை நீதிமன்றங்கள் முடிச்சு, ஹைகோர்ட் முடிச்சு, ஸோ அப்படி தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட் அப்படி தான் போக முடியும் சரிங்களா. ஆனால் இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்றப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போக முடியும். எந்த அடிப்படை உரிமையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பின்னு ஒன்று வந்து இருக்கும். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேவா. அப்போ அதெல்லாம் எதுக்காக அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வரைக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு யூனியன் பார்லிமெண்ட், அதாவது இது பார்லிமெண்ட் மட்டும், பார்லிமெண்ட்னே ஒரு சாப்டர் கொடுத்துருக்கலாம், இல்லைனா யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் சரிங்களா. பார்லிமெண்ட் சார்ந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, ஸோ இதெல்லாம் முடிச்சு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி இருக்கும், ஸோ அந்த டாபிக் பார்த்துக்கோங்க. லாங்குவேஜஸ் பற்றி ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக் ஓகேவா. நீங்கள் இல்லைனா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் படிக்கலாம். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் வே என்னன்னா, இப்போ ஒரு பாடத்துக்கு நான் இவ்வளோ சொல்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் சொன்னால் வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சரிங்களா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா பாடத்துலையுமே கேள்வி கேட்டிருப்பாங்க. யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் ரைட் டாபிக் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து படிக்கலாம். அப்போ ஹிஸ்ட்ரியும் இதே மாதிரி தான். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இம்பார்ட்டண்டான தலைப்புகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாவே நமக்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகும், இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து ஒர்த்தான ஒரு பாயிண்ட் தான், இது நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த புத்தகம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சமச்சீர் புக்கு. பாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப லக்ஷ்மிகாந்த் புக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் இந்த புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக 6th இந்த என்சிஆர்டி புக் வந்து நியூ புக் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து த எர்த் அவர் ஹேபிட்டட், இந்த புக் இப்போ கிடையாது, இந்த வருடம் புது புக் மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த புக் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. த எர்த் அவர் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இதில் உங்களுக்கு பேசிக்கான ஜியோகிராஃபி பற்றிலாம் இருக்கும் ஓகேங்களா, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. 7th என்சிஆர்டி புக் இந்த அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு புக் வந்திருக்கும், இந்த புக் நீங்கள் பார்த்துக்கோங்க. 8th என்சிஆர்டி புக், இதில் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் பற்றி நிறைய வளங்கள் பற்றிலாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த புக் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டெம்பரரி இந்தியா 1, கண்டெம்பரரி இந்தியா 2, இந்த 2 புத்தகமும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புத்தகம்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, இந்த 9th 10th புக்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய மவுண்டன் சிஸ்டம், ரிவர் சிஸ்டம், ஸோ உங்களுக்கு நம்மளுடைய கண்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவு நீங்கள் ஜியோகிராஃபி நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த 5 புக்கும் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 11th ஒரு புக் இருக்கும் சரிங்களா. 11th என்சிஆர்டி புக்கு, ஜியோகிராஃபி புக்கு, ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் சரிங்களா, ஒரு ப்ளூ கலர் புக் இருக்கும், அந்த புக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே. ஸோ அந்த புக்கு படிக்கவே 1 வாரம் ஆயிரும், அதனால தான் நான் இந்த இடத்துல கொடுக்கல. சப்போஸ் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஓகேவா. இதெல்லாம் எத்தனை நாள் படிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ அந்த 6th புக் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ஃபயராக உட்காந்து படித்து நம்ம இன்றைக்கி படிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாஃப் டேலேயே படிச்சிடலாம். ஃபஸ்ட் ரீடிங் அப்போயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய 2-3 பாடம் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அது வரைக்குமே நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் படிச்சிடலாம் சரிங்களா. இது ஈஸியான புக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் 7th 8th 9th 10th இது எல்லாமே வந்து ஓரளவு ஈஸியான புத்தகங்கள் தான். நீங்கள் உண்மையில நீங்கள் புக் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ நீங்கள் புத்தகம் கிடைக்கல அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள்
கூகுள் போயிட்டு நீங்கள் வந்து என்சிஆர்டி புக் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்சிஇஆர்டி புக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து என்சிஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் நீங்கள் அந்த புத்தகங்கள் நீங்கள் டவுன்லோடிங் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிஎஃபாக கூட நீங்கள் படிங்க. பிடிஎஃபாக நம்ம வந்து படிக்கணும், அவ்வளோதான். பிடிஎஃபாக படிக்கிறோமா இல்லை ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கிறோமான்றது முக்கியம் இல்லை. ஸோ இந்த டாபிக் ஜாகிரஃபி நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுவுமே நீங்கள் முடிஞ்சளவு கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7th புக்கு 8th புக்குமே கொஞ்சம் முக்கியம் தான். இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த புக்கு நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப நமக்கு முக்கியமான பாடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்குமே நிறைய சோர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த கம்மி டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் வந்து படிக்கலாம். 12th என்சிஆர்டி புத்தகம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸோட இன்ட்ரடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த புத்தகம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம். இது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த புத்தகம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு புக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த புத்தகம் நீங்கள் படித்தாவே ஓரளவுக்கு போதும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி கண்டிப்பாக எக்கனாமி அப்படின்னு பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கரண்ட் அஃபேர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரெப்போ ரேட் அப்படின்னு இருக்குன்னா அப்போ நமக்கு ரெப்போ ரேட்னா முதல்ல என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பேங்கிங் சாப்டரில் உங்களுக்கு ரெப்போ ரேட் இல்லைனா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் பற்றி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் பயாலஜி புக்கில் இந்த சாப்டர் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் படிச்சுட்டீங்க, உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 4 சாப்டர் பயாலஜி புக்கில் 12th புக்கில் இந்த 13, 14, 15, 16 அந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கடுத்து சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து என்சிஆர்டி புக்கும் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா சமச்சீர் புக்கும் பார்க்கலாம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான விஷயங்கள், முக்கியமான பாடங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ லைட் பற்றி கொடுத்துருப்பாங்க, சவுண்டு பற்றி கொடுத்துருப்பாங்க, பேசிக்கான சயின்டிஃபிக் லாஸ் இருக்கும், ஓம்ஸ்லாம் இருக்கும், நியூட்டன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக சயின்ஸில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் மட்டும்தான் ஒரு ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மற்றவைகள் எக்கனாமிக்ஸ் கூட கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக கேட்க இது என்விரான்மெண்ட் கூட உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. மற்ற பாடங்கள் இப்போ ஜாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸு இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்பாங்க. சரியா, நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் இந்த ஜாகிரஃபி, எக்கனாமி, அதுக்கடுத்து சயின்ஸு இது 3மே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டும் போதும். இதுவுமே கொஞ்சம் அதிகமான சோர்ஸ் தான். நீங்கள் இந்த 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் இந்த இப்போ இந்த புக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6-7 சாப்டர் தான் இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சாப்டர் தான் மேக்ரோ எக்கனாமிக்கில் முக்கியமான ஒன்று. அது ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரியா, எல்லாமே இதில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான பாடங்கள் தான், நீங்கள் கவர் பண்ணிடுங்க. இந்த ஹிஸ்ட்ரிலாம் வேணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தும் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இந்த புத்தகங்கள் மட்டும் நீங்கள் புக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த புக்கெலாம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பிடிஎஃப் வரும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்சிஆர்டி புக்கெலாம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் நான் புக்கு வாங்கி தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதியாக இருந்தாலுமே கூட புக்கு வாங்குற வரைக்கும் நீங்கள் இது பிடிஎஃப் பார்த்து நீங்கள் வந்து படிங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது எல்லாமே ஜிஎஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, 90 கேள்வி இருக்குல்ல, இது எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 90 கேள்விக்கு நீங்கள் வந்து தயாராக இருப்பீங்க. ஓகேவா, ப்ளஸ் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துக்கணும். அதையும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 90 கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தயாராக இருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசாட்லேருந்து கேட்பாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து கேட்பாங்க. இதுக்கும் பெரிய பெரிய புக் இருக்குது. ஓகேங்களா, அது இந்த ஷார்ட் டைமில் படிக்க முடியுமான்னு தெரியலை. அடிப்படையான கணிதம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான சம்ஸு, இப்போ ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் சம்ஸு, ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கு டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சிசாரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். டெய்லி 1 மணி நேரமாச்சும் நீங்கள் இந்த மேக்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 10 கேள்வி அப்படின்றது கொஞ்சம் ஓகே தான். ஓகேங்களா, இந்த ஒரு 10 கொஸ்டின் போட்டால் கூட நம்ம முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சிசாட்டை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்கு வேணும், நான் புக்கில் தான் படித்தா நல்லாயிருக்கும், நான் புக் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் சமச்சீர் புக்கோ இல்லைனா என்சிஆர்டி புக்கோ 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்குள்ள மேக்ஸ் புக்கு அதை நீங்கள் இந்த சிசாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுவுமே ஒர்த்தாக தான் இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே,
கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதங்களுக்கு படிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 8 மந்த்ஸுக்கு படிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2024 ஜான்வரியிலேருந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்படி இல்லைனா 2023 டிசம்பர்லேருந்து கூட படிக்கலாம். சரிங்களா? இதை மட்டும் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து படிங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2024 ஜான்வரி ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2024 பிப்ரவரி, அப்புறம் 2024 மார்ச், இந்த மாதிரி நீங்கள் படிக்காமல் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2024 ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜூன் மந்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மே மந்த்து, அதுக்கப்புறம் ஏப்ரல். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போகணும். இந்த ஆர்டரில் போனீங்கன்னா தான் ஓகேவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிங்க. ஸோ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் வேணும்னா எங்கேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட். ஓகே, ஸோ தமிழ்நாடு கேரியர் services.gov.in இந்த வெப்சைட்டில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து எனஃப் தான். ஓகேவா? இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கல, யூபிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் தானே படிக்கிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வோட ஒரு 30 ஆண்டுகளுக்கான கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நெட்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஓகே, ஸோ லிங்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லக்ஷ்மிகாந்த்கான புக்கும் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். லேட்டஸ்ட் எடிஷனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா இந்த புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் யூபிஎஸ்சிக்கான லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட்லி நிறைய ஆண்டுகளுக்கான கேள்வித்தாள் இருக்க மாதிரி பார்த்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஸோ இது வந்து நான் முதல்வன் எக்ஸாமுக்குன்னு இல்லை, இப்போ நீங்கள் படிக்கிறது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து போதும். சரிங்களா? அதாவது போதும்னு சொல்ல முடியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். பட் இருந்தாலுமே அதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கும். அதனால் நம்பி நீங்கள் படிங்க. ஸோ நம்ம படிக்கிறது அப்படின்றது என்னைக்குமே வீணாகாது நண்பர்களே. நம்ம ஒரு முறை படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காச்சும் ஒரு முறை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது கை கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக படிங்க. நான் படித்து அது யூஸ் ஆகாமல் போயிடும் அப்படிலாம் நீங்கள் சுத்தமாக நீங்கள் பயப்பட வேணாம். 1% கூட அப்படி எப்போவுமே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பயன் கொடுக்கும். சரியா? ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதை தாண்டி முக்கியமான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிப்பீங்கல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் முக்கியமான டாபிக் என்ன படிக்கலாம் அப்படின்றது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குறிப்பாக பார்க்குறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், முக்கியமான மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணி, இப்போ ஜன்தன் யோஜனா அப்படின்னா வந்து அது எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, எந்த மினிஸ்ட்ரி அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உஜ்வாலா யோஜனா வருது அப்படின்னா வந்து அது எந்த மினிஸ்ட்ரி வருது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கீமோட முக்கியமான பர்பஸ் என்ன, அதுக்கான மோட்டோ என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லாம் நிறையா இருக்கும்ல. ஸோ முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, சர்வதேச நிறுவனங்கள் நிறையா இருக்கும்ல. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்குறப்ப இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா படுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஆர்கனைசேஷனில் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்காங்க, அந்த கண்ட்ரி எந்த இடத்துல லொக்கேஷனாக இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அது எப்போ ஆரம்பித்தாங்க, அதை மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக நடந்த குளோபல் சம்மிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எங்கே நடந்துச்சு, இந்தியா பங்கு பெற்றிருக்கலாம். இப்போது பிரைம் மினிஸ்டர் போயிருக்கலாம், பிரசிடென்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியோட முக்கியமான இன்னோவேஷன்ஸ், நம்மளுடைய இஸ்ரோவோட கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், இவங்க டிஆர்டிஓவோட முக்கியமான கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நம்ம கண்ட்ரியோட இராணுவம், உங்களுக்கு வந்து ஆர்மியாக இருக்கலாம், இவங்க மிலிட்ரியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், ஏர்ஃபோர்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து மற்ற கண்ட்ரியோட என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு ரீசெண்டாக நியூஸில் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோட மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுக்குமே ஒரு நேம் இருக்கும். அந்த நேமும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து IUCN லிஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இருக்குது. அதில் IUCN லிஸ்ட், இது நீங்கள் கூகுளில் போட்டால் உங்களுக்கு வந்து வரும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கவர் ஆகும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இது ஸ்டாட்டிக் தான். கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நேஷனல் பார்க் அப்படின்னா வந்து இது நிறையா இருக்கும், எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது பண்ண முடியாதுன்னு இல்லை, இந்த ஷார்ட் டைமில் சொல்கிறேன். இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் பார்க் பார்த்துக்கோங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாமே பார்த்துக்கோங்க. டைகர் ரிசர்வ் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரண்ட்
கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து படிங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான். ஓகே, ஸோ படிக்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம கையில் வந்து ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? நம்ம 30 நாட்களை நம்ம என்ன பண்ணலாம், 30 நாட்களை நம்ம 4 வாரங்களாக பிரிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலாம், 4 வீக்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். 4 வாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 28 டேஸ் வருது. ஓகேங்களா? ஒரு 28 நாள் வருது. இந்த 28 நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னே ஃபஸ்ட் வீக் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு பாடம் பிடிக்கும். இங்கே நான் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி படிங்க, பாலிட்டி எக்கனாமி படிங்க, சயின்ஸு, என்விரான்மெண்ட் படிங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குமோ, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு படம் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு பாலிட்டி பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஜாகிரஃபி பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு எக்கனாமி பிடிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாடம் ஃபஸ்ட்டு ரொம்ப விருப்பமாக இருக்குமோ அந்த பாடத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இந்த 2 பாடம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் ஓரளவு நீங்கள் முடிக்க பாருங்கள். ஓகேவா? ஜாகிரஃபி ஒரு 3 to 4 டேஸில் நான் சொன்ன புக் நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ஜாகிரஃபி நீங்கள் படிக்க பாருங்கள். ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிக்க முடியும். ஒரு மேஜர் டாபிக், ஒரு முக்கியமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். அப்படி படிக்க முடியல அப்படின்னாலுமே கூட ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பாடத்தை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? எப்படியோ நம்ம ஓரளவு நம்ம வந்து கவர் பண்ணணும். ஓகே, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் தைரியமாக நீங்கள் வந்து படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இது ரெண்டும் நீங்கள் மொத வாரம் வந்து படிக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு 1 வீக்கில் படிக்கிறீங்களே அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. எப்படின்னா, ஒரு வாரத்தில் மொத்தம் வந்து 7 நாள் இருக்கா, 1 2 3 4 5 6 7 டேஸ் இருக்குது. ஓகே, 7 டேஸ் இருக்குது. அதில் இது ஃபஸ்ட்டு டே வந்து மண்டேன்னு வச்சுருக்கலாம். சரிங்களா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே வரைக்கும் தான் நீங்கள் படிக்கணும். ஃப்ரைடே என்ன பண்ணக்கூடாது, இது சண்டே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புதுசாக படிக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே படிக்கிறீங்க. சண்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும். இந்த 6 நாள் படித்ததை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ ரிவிஷன் அது படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுதான் உங்களை என்ன பண்ண வைக்கும், இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சளவு அப்பப்போ டைம் ஒதுக்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம படித்ததை ஒரு முறை நம்ம ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தானே, அதையும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி தான். அப்போ ஒரு வாரம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு போகணும். 6 நாள் வந்து ஸ்டடி. ஓகே, 7வது நாள் வந்து நியூவாலாம் படிக்கக்கூடாது. படித்தது என்ன பண்ணணும், நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம், அது வந்து ஓகே தான். ஓகே, அது அக்செப்டட் தான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் படிங்க. அப்போ ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணுறீங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி தான் சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த நான் சொன்ன புக்ஸ் நீங்கள் படிங்க. ஓகே, இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணுங்கள். 2வது வாரம் பாலிட்டி பாடமும் எக்கனாமி பாடமும் நீங்கள் வந்து படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த 3வது வாரம் அப்படின்னு பார்க்குறப்ப சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதை நீங்கள் வந்து படிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப முக்கியமான இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? 3 வாரத்தில் இந்த ஸ்டாட்டிக்லாம் நீங்கள் ஓரளவு படிச்சிருங்க. 4வது வாரம் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியது, ஏதாச்சும் விட்டு போனது, அது எல்லாமே நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னேன் இல்லை, இந்த டாபிக் தான் இங்கே இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஆர்கனைசேஷன், சம்மிட்ஸு, இன்னோவேஷன்ஸு, மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4வது வாரம் நீங்கள் ஓரளவு படிச்சிருங்க. ஓகே, ஸோ டெய்லியுமே இந்த பாடங்கள் படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி படிக்கிறோமா, டெய்லி என்ன பண்ணணும், 1 மணி நேரம் நீங்கள் ஒரு மேக்ஸு கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஹிஸ்ட்ரி ஒரு 3 மணி நேரம் டெய்லி படிங்க, 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ படிங்க. ஜாகிரஃபி ஒரு 3 மணி நேரம் படிங்க. ஓகேவா? மேக்ஸு ஒரு 1 மணி நேரம் பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸு ஒரு 2 மணி நேரம் பாருங்கள். ஓகேவா? இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 3 6 1 7 2 9 மணி நேரம் வருது. ஓகே, ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 24 மணி நேரம் இருக்கா, 24 ஹவர்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸில் 9 ஹவர்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. 9 ஹவர்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இன்னும் ஃபயராக இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபயரில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு மோட்டிவில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் 3 மணி நேரம் படிங்கன்னு சொன்னேன் ஹிஸ்ட்ரியை, நீங்கள் 4 மணி நேரம் படிங்க. ஜாகிரஃபி 3 மணி நேரம் படிங்கன்னு சொன்னேன், நீங்கள் 4 மணி நேரம் படிங்க.
மேக்ஸ் 1 மணி நேரம் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் 2 மணி நேரம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 11 மணி நேரம் படிக்கிறீங்கல்ல, ஸோ 11 மணி நேரம்லாம் படிக்க முடியும் அப்படின்னா வந்து படிக்க முடியும். வேறு வேலை என்ன இருக்குது, படிப்பு தானே வேலை. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் ரெஸ்ட் தொடர்ந்து படிக்க சொல்லலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டாட்டிக்கும் நீங்கள் படிங்க, சைட் பை சைடு இந்த மேக்ஸும் கொஞ்சம் பார்த்துருங்க, கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் பார்த்துருங்க. நான் சொன்ன வெப்சைட் இருக்குல்ல, தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ், அந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. இந்த ஒரு மாதத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு தவம் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷருக்கான எக்ஸாம் தான் இது. நீங்கள் நல்லா படிச்சிங்க, எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த தேர்வு வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று நம்ம வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்போ நான் முதல்வன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க, ஜாகிரஃபி கேட்குறாங்க, என்விரான்மெண்ட் கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்குறாங்க, இந்த நிறைய பாடங்கள் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியும் ரொம்ப முக்கியமான பாடம். இதிலிருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20 கேள்வி கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு 20 கேள்வி கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நமக்கு அதாவது நான் முதல்வன் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நம்ம எடுக்கல, நான் இந்த பாலிட்டி கிளாஸ் வந்து எடுக்கல. நம்மள்ட்ட ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு இருக்கு, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பேட்சில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிட்டி கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க. பாலிட்டி மட்டும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதாவது பேசிக்ல இருந்து தான் அப்போ நான் சொன்ன பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும், பாலிட்டி வந்து கவர் ஆகும். அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்தில் மிச்ச பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு பாடம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லாவும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ நான் முதல்வன் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு சில மைக்ரோ டாபிக்ஸ் என்ன படிக்கலாம், இப்போ ஹிஸ்ட்ரியிலையோ வேறு பாடங்களோ என்ன படிக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? இது ஒர்க் ஷாப் அப்படின்றதுலாம் இங்கே மெயின் கிடையாது. உங்களுக்கு மெயினான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ் தான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து அவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பேட்சுக்கு, அதாவது நம்ம நார்மல் யூபிஎஸ்சி பேட்சுக்கு எடுக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ அப்போது இந்த எக்ஸாம் போட்டதுனால சரி அதில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம், சேர்த்தே எடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் லிமிடெட் சீட் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி கிளாஸ் வந்து நல்லா தரமான கிளாஸ் வேணும், அதாவது இந்த ஒர்க் ஷாப்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி கிளாஸ் தான் முக்கியம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஓகேவா? ஸோ நான் நிறைய பேருக்கு தெரியும்ல, ஸோ பாலிட்டி கிளாஸ் வந்து எப்படி இருக்குது, இது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே கூட ஆன்லைனில் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ தூரம் தரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் நானும் நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது இந்தியன் பாலிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்தியன் பாலிட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கிளாஸ் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸில் நான் முதல்வன் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுலேயுமே நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அளந்து தான் படிப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ நீங்களே ஒழுங்காக படிப்பீங்க, நானும் உங்களுக்கு தரமாக கொடுக்கணுமேன்றதுனால நான் உங்களுக்கு இன்னும் தரமாக கிளாஸ் வந்து கொடுப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பேமெண்ட் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான தனி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதில் கட்டுற ஃபீஸ் கூட உங்களுக்கு வந்து திரும்பி வந்துடும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் கூட நம்ம அகைன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், விருப்பம் இருக்குது அப்படின்னா இதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம், ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய மெசேஜ் இருந்ததுனால நான் நிறைய பேருக்கு நான் இன்னும் மெசேஜ் பண்ணல. சரிங்களா? ஒரு 15 டேஸ்க்கு மேலே மெசேஜெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன். எனக்கும் நிறைய ஸ்டடி ஒர்க்கும் ப்ளஸ் கிளாஸ் ஒர்க் இருக்கிறதுனால நான் பண்ண முடியல. சீக்கிரமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எல்லாம் பண்ணணும், ஒரு நாள் நான் பண்ணிடுறேன். ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கூடியமான வரை சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா போஸ்ட்டு இந்த வீடியோட லிங்க்லாம் நம்ம இதில் போடுவோம், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.